ஹல்லேலூயா. குட் மார்னிங். நம் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை அவர் நல்கியிருக்கிறார். இதை பேஷன் வீக் என்று சொல்லுவார்கள். இந்த வாரத்திலே கிறிஸ்துவின் சிலுவையை குறித்துத்தான் நாம் தியானித்து வருகின்றோம். வருகிற குட் ஃப்ரைடே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட நாள். இதேபோல வரும் ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழுந்த திருநாள். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக எழுதியிருக்கிறபடியே சிலுவையில் அறையப்பட்டு எழுதியிருக்கிறபடியே அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை வேதம் வாசிக்கிறவர்கள் உணர்ந்திருக்கிற சத்தியம். வாருங்கள், ஜெபத்தோடு கூட இன்றைய நாளின் தியானத்திற்குள் செல்லலாம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, உம்முடைய அன்புக்காக நன்றி ராஜா. உம்முடைய தியாகங்களுக்காக நன்றி ஏசப்பா. நீர் உருவாக்கி தந்த பாவ விமோச்சன காரியத்திற்காக, பாவிகளாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்ததற்காக நன்றி ராஜா. இப்பொழுது எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை கதை அல்ல, அது சத்தியம். வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படியே ஆண்டவருடைய காரியங்களில் நிறைவேறியதை நாம் அறிவோம். அவர் மனுஷகுமாரன் பாவிகளின் கைகளிலே ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை சித்திரவதை செய்து இம்சைக்கு ஆளாக்கி கொலை செய்வார்கள். அவர் உயிர்த்தெழுந்து மீண்டும் எழுவார் என்கிற வார்த்தைகள் நிறைவேறின நாட்கள் இவை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சொன்ன 7 வார்த்தைகள், அவைகளெல்லாம் ஒரே சுவிசேஷத்திலே இல்லாவிட்டாலும் அவைகளை நினைவு கூர்ந்து பிரத்யேகமாக நாம் தியானித்து வருகிறோம். அவர் சிலுவையில் சொன்ன முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. 2வது வார்த்தை, பக்கத்தில் இருந்த கள்வனை பார்த்து, இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். 3வது வார்த்தை, அங்கு நின்றிருந்த தன் தாயாராகிய மரியாளையும் தமக்கு அன்பான சீஷனான யோவானையும் பார்த்து, ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்றும் சொன்னார். அப்பொழுதே நீண்ட நேரமாக அந்த சிலுவையிலே 2 ஆணிகளிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கு முந்தின நாள் ராத்திரி, நடுராத்திரியிலே கெத்செமனேயிலே ஆண்டவரை சிறைபிடித்து காய்பாவினிடத்திற்கும் பிலாத்துவினிடத்திற்கும் ஏரோதுவினிடத்திற்கும் மறுபடியும் பிலாத்துவினிடத்திற்கும் நடக்க வைத்து ஊருக்கு வெளியே அவரை அவர்கள் துரத்தி அநியாயமாய் குற்றம் சுமத்தி சாட்டையால் அடித்து சித்திரவதை செய்தார்கள். சாட்டையின் சிக்ஷை பெறுகிறவர்களுக்கு சிலுவையின் சிக்ஷை இருக்காது. சிலுவை சிக்ஷை விதிக்கப்பட்டவர்களுக்கு சாட்டை அடி தேவையில்லை. ஆனால் நம் எல்லோருடைய சிக்ஷையையும் அவர் ஏற்றுக்கொண்டு, ஒவ்வொரு பாவத்திற்கும் வரவேண்டிய சிக்ஷையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, சாட்டையின் அடி பெற்று 1 குறைய 40 அடியோடு கூட இந்த மிலாறுகளால் அடிக்கப்பட்ட போது அவர் சரீரமெல்லாம் உழுத நிலம் போல ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது போல இங்கு நிறைவேறிற்று. அவமானப்படுத்தி அவர் தலையிலே முட்கிரீடத்தை சூட்டி கை கால்களில் ஆணிகளை அடித்து அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் கூட கிழித்து அவரை சிலுவையிலே அறைந்ததற்கு பிறகு அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொன்ன வார்த்தைகள். காலை 9 மணி வாக்கிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். 12 மணி வரைக்கும் அவர் இந்த வார்த்தைகள் அவர் பேசியதாக பார்க்கிறோம். முதல் 3 வார்த்தைகள். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று பார்த்து விடலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45வது வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6ஆம் மணி நேரம் என்றால் ஆக்சுவலா அது மத்தியானம் 12 மணிக்கு பிறகு. 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது. சிருஷ்டிகர்த்தரின் சிரமங்களை சிருஷ்டியே பார்க்க முடியவில்லை. சிருஷ்டிகர்த்தாவினுடைய தியாகத்தை சிருஷ்டிகள் காண முடியாமல் கண்களை மூடிக்கொள்கிற விதத்திலே அந்த மேகங்கள் அங்கே இருள் சூழ்ந்து காணப்பட்டன. 9ஆம் மணி நேரத்தில், அதாவது ஒரு 3 மணி வாக்கிலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் 3 மணி வரை அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டே இருக்கிறார். 1 மணி நேரத்திற்கு ஒரு வார்த்தை பேசினது போல அவர் மூச்செல்லாம் வாங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் சக்தியெல்லாம் போய்விட்டது.
2 கைகளில் சரீரம் மொத்தமும் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற போது பேசுவதென்பது யோசிங்க. அவ்வளவு வேதனையில், அவ்வளவு சிரமத்தில், அவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை, ரத்தமெல்லாம் வழிந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அது அசாத்தியம். அதனால நிறைய பேர் அந்த நேரத்தில் கத்துவாங்க, கூக்குரலிடுவாங்க, பைத்தியம் கூட ஆயிடுவாங்கன்னு. சிலுவையிலே அறையப்படுகின்றவர்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் போலாகி கெட்ட வார்த்தையில் திட்டுவார்கள் என்று சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு பெயர்பட்ட வேதனையிலும் கூட தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆறுதலை அங்கே சொல்லுகிறார். மன்னிக்கிறவராயிருந்தார். 9ஆம் மணி நேரத்தில், அதாவது 3 மணிக்கு, ஏலி ஏலி லாமா சபக்தானி, அதற்கு என் தேவனே, என் தேவனே, நீர் ஏன் என்னை கைவிட்டீர்? நானும் என் பிதாவும் ஒருவராயிருக்கிறோம் என்று அதுவரைக்கும் சொன்ன ஆண்டவராக இயேசு இப்பொழுது பிதாவினிடத்தில் கைவிடப்பட்டவராக கேட்கின்றார். எனக்கு இயேசுன்னா அவ்வளவு இஷ்டங்க. அவர் ஒருவர் தான் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறவர். நமக்கு நெருக்கமாவதற்காக தம் பிதாவின் கையிலிருந்தே விடுபட்டவராக அவர் இருந்ததை நினைக்கும் போது ஆச்சரியம் உண்டாகிறது. பிதாவானவர் பரிசுத்தர், நீதிமான். பரிசுத்தரும் நீதிமானுமாயிருக்கிற தேவனுக்கு முன்பு பாவிகளாக நாம் நிற்க முடியாது. அதனால்தான் அன்று ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள். பாவிகளாகிய நமக்கும் பரிசுத்தரான பிதாவுக்கும் மத்தியிலே மத்தியஸ்தராயிருந்தார் நம்முடைய ஆண்டவர். தேவனாக இருந்தும் தேவனோடு அமர்ந்திருக்கிற அந்த பாக்கியத்தை விட்டுவிட்டு இரத்தத்திலும் மாம்சத்திலும் பங்கெடுக்கிறவராய் நம்மைப் போலவே இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்தார் என்கிறது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? எதற்காக இந்த சிக்ஷை? உனக்கும் எனக்கும் வர வேண்டிய சிக்ஷையைத்தான் அவர் சுமந்தார். நானும் நீயும் பெற வேண்டிய அடிகளைத்தான் அவர் வாங்கிக் கொண்டார். நம்முடைய அவமானங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்புங்க. உலகத்தின் பாவமெல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்ட போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்ட ஆண்டவர் மீது பாவங்களெல்லாம் அவர் ஒருவராக அந்த சிக்ஷையை, அந்த அவமானங்களை, அந்த நிந்தைகளை, பாவத்தின் விளைவுகள் எல்லாம் அனுபவித்த சமயத்தில் தேவன் பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவத்தை சகிக்காத தேவன், பாவத்திற்கான பிராயச்சித்தம் நடந்தே தீர வேண்டும் என்பதனாலே நம்முடைய ஆண்டவர் நமக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். எனவே பிதாவினால் கைவிடப்பட்ட நிலைமை காளானார். கெத்செமனே தோட்டத்திலோ சீஷர்கள் எல்லோரும் உம்மோடே கூட இருப்போம் என்றவர்கள் அவரை விட்டு விட்டு சிதறி ஓடிப்போனார்கள். அவரால் சுகத்தை பெற்றுக்கொண்ட எத்தனையோ பேர் அவர் சிலுவை சுமந்து வந்தபோது கொஞ்ச தூரம் வந்தார்களே தவிர சிலுவை வரைக்கும் வரவில்லை. எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டாலும், யாரும் என் அருகே வராவிட்டாலும், நானும் என் பிதாவானவரும் ஒருவராயிருக்கிறோம் என்று சொன்னவர் இப்பொழுதோ பிதாவானவரினாலே கைவிடப்பட்டவரானார். தன்னந்தனியாய் நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்வதற்காக தேவனுடைய கோபத்தை அவர் தாங்கிக் கொண்டார். பிதாவே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஒரு பயங்கரமான புயலுக்குள்ள சிக்கிக்கொண்ட நபர் ஒருவர், கூட 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. ஒருவர் அவருடைய மகன், இன்னொருவர் அவருடைய தம்பி. ஒரு பக்கத்திலே தன் தம்பியை எடுத்துக்கொண்டார், இன்னொரு புறம் தன் மகனை தூக்கிக் கொண்டார். அந்த மழை வெள்ளத்தில் நீந்தி கடந்து விடலாம் என்று அந்த வெள்ளத்தை அவர் கடந்து சென்று போய் கொண்டிருந்த போது இந்த தண்ணீர் அளவு அதிகமானதினாலே இந்த தண்ணீரை சமாளிக்க முடியாமல் நீந்தி செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் கைகளிலோ 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். யாரை விட்டு விடுவது? ஒருவரோ தன்னுடைய இரத்தத்திலே பங்கெடுத்துக் கொண்ட தன்னுடைய உடன்பிறப்பான தன்னுடைய தம்பி, இன்னொருபுறம் தான் பெற்ற மகன். அந்த சமயத்திலே அவர் யாராவது ஒருவரை விட்டுத்தான் ஆக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்த வேளையில குமாரன் நினைத்தான், என் அப்பா என்னை விடமாட்டார், என் அப்பா என்னை அளவு கடந்து நேசிக்கிறார், எனவே அவர் என்னை கைவிட மாட்டார். ஆனால் அந்த மகன் நினைத்ததற்கு மாறாக அந்த மகனை விட்டுவிட்டு தன்னுடைய தம்பியைத்தான் அவர் பாதுகாத்துக் கொண்டார். இதற்காக இன்னொரு குமாரனை ஒருவேளை வேண்டுமானால் தான் பெற்றெடுக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தன் தாய் உயிரோடு இல்லை, எனவே இன்னொரு தம்பியை தன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது.
இயேசு கிறிஸ்து ஒருவேளை மரித்தாலும் திரும்ப அவரால் எழ முடியும். ஆனால் நீயும் நானும் மரித்தால் பாதாளத்தில் போக வேண்டி இருப்பதனால அங்கிருந்து நாம் எழ முடியாத நிலையிலே அந்த பாவத்தினாலே அடிமைப்பட்டு கிடக்கிற நமக்கு மரண தண்டனை அனுபவிப்பதை தவிர வேறு வழியே இல்லை. எனவே நம்மை காப்பாற்றுவதற்காக குமாரன் அன்று கைவிடப்பட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நீர் இந்த உலகத்திற்கு வந்த தியாகம் முழுமையடைவதற்காக, மனித குலத்தின் பாவமெல்லாம் உன்மீது சுமத்தப்பட்டிருப்பதினாலே அவர்களை ரட்சிக்கிறதற்காக நான் உன்னை கைவிட்டுத்தான் ஆக வேண்டும் என்பது போல் இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு, என்னுடைய இயேசு, நம்முடைய இயேசு நமக்காக எந்த அளவுக்கு வேதனைக்குட்படுத்தப்பட்டார், எவ்வளவு சிரமங்களை அனுபவித்தார். தனியாளாய் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு எப்படி சிலுவையில் அறையப்பட்டு துன்புறுத்தப்பட்டார், எப்படி நமக்காக பலியானார் என்கிறதை நாம் நினைவு கூறுகிற போது முழு மனதோடு அவரிடத்தில் அன்பு கூறுவோம். பாவம் எப்போதும் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்துக் கொண்டேதான் இருக்கும். தேவனால் கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாதது பாவம். எல்லா அநீதிகளும் பாவம்தான். கட்டளையை மீறுவதும் கூட பாவம்தான். உன்னை தேவன் நேசிக்கிறார், ஆனால் உனக்குள் இருக்கிற பாவத்தை அவரால் சகிக்க முடியாது. பாவத்திற்கான பரிகாரம் மரணம்தான். பாவத்துக்கான பரிகாரம் இரத்தம் சிந்துதல் மட்டும்தான். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. காளையின் இரத்தமோ இன்ன பிற இரத்தமோ மனிதனுடைய பாவத்திற்கான தீர்வு அல்லவே அல்ல. எனவே கள்ளமற்ற குற்றமற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நமக்காக சிந்தி பிசாசுக்கு விலை போயிருந்த நம்மை விடுவிக்கிறதற்காக நம்முடைய இரத்தத்தையே கிரயமாய் செலுத்தினார். இதை நீங்க கேட்கிறீங்களே, இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக ஆண்டவர் சிலுவையிலே பேர்பட்ட தியாகத்தை செய்திருக்கிறார். எப்படியெல்லாம் அவர் சகித்துக்கொண்டு நமக்கான சிட்சையை ஏற்றுக்கொண்டு நமக்கு விமோச்சனத்தை தந்திருக்கிறார் என்பதை நாம் எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவரை நம்மால் நேசிக்க முடியும். என் ஜீவனை கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீட்டுக் கொள்வதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. நான் ஆடுகளுக்கான நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தம் ஜீவனையை கொடுப்பார் என்கிற வார்த்தை கல்வாரி சிலுவையிலே நிறைவேறிற்று என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டியே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. சிலுவையை குறித்த சுவிசேஷம் என்பது கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. என்னை என் பாவங்களிலிருந்து விடுவிக்கிறதற்காக, என்னை பாதாளத்திற்கு தப்புவிக்கிறதற்காக, என்னை அவருடைய சாட்சியாக இந்த உலகத்திலே நிறுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று சிலுவையிலே நமக்காக பலியானார் என்ற சத்தியத்தை நாம் உணர்ந்து கொண்டால் பாக்கியவான்களாவோம். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் தேவனோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தாவீது தேவனை அதிகமாய் நேசித்தவன். பாவம் செய்தபோதோ தேவனை விட்டு பிரிந்து விட்டான். உம்முடைய சந்நிதியை விட்டு என்னை விலக்காதேயும், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதேயும் என்று விண்ணப்பம் பண்ணினான் அல்லவா? நாம் பாவம் செய்கிற போதெல்லாம் தேவனாலே நாம் கைவிடப்பட்டு விடுகிறோம், அவரால் விட்டுவிடப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். பாவத்துக்கு பரிகாரம் செய்த ஆண்டவரால் தான் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தினால் விலகிப்போன மனிதர்களை தேவனோடு ஐக்கியப்படுத்துவதற்கு, தேவனோடு இணைக்கிறதற்காக சிலுவையிலே அவர் தம்முடைய ஜீவனையை கொடுத்தார் என்பதை, நம்முடைய சிட்சைகள் எல்லாவற்றையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கோபத்துக்கு ஆட்பட்டார் என்பதையும் நாம் நம்பி நம்மை இவ்வளவாய் நேசித்த நம் ஆண்டவருக்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம். என் ஸ்தானத்திலே எனக்காக மரித்த என் ஆண்டவரே, உம்முடைய ஸ்தானத்திலே நான் உமக்காக வாழ்வேன் என்ற ஒரு உடன்படிக்கை நாம் செய்து கொள்ள வேண்டும். இந்நாட்களில் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை இன்னமும் கூட பாவத்திலே விடுதலையற்றவர்களாயிருக்கிறார்கள். தேவனுடைய கோபத்துக்கு இலக்கானவர்களாயிருக்கிறார்கள். இயேசுவின் அன்புள்ள கரங்கள் நீட்டப்பட்டே இருக்கின்றன. உன்னுடைய சிச்சை நான் ஏற்றுக்கொண்டேன், உனக்காக என் ஜீவனையை தந்திருக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன் என்று மறுபடியும் இன்றும் கூட தம்முடைய கரங்களை நீட்டி நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவரே, என்னை இவ்வளவாய் நேசித்த தேவனே, நீ உமக்காக வாழ்வேன் என்று அவருடைய கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளலாமா? ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த அனுதின தியானத்தில் யாரெல்லாம் எங்கெங்கிருந்து ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ கண்ணோக்கி பாருங்க ராஜா.
எங்கள் பாவம் எப்பேற்பட்ட ஒரு கோரமான சூழ்நிலைக்கு உம்மை ஆளாக்கினது என்பதை, எவ்வளவா எங்களை நேசித்து எங்களுக்காக நீர் பலியானீர் என்பதை உணர்ந்து கொள்ளவும் விசுவாசிக்கவும் நீ இந்த பாவத்தின் பக்கமே செல்லாமல் நீர் அருளியிருக்கிற இந்த பெரிய ரட்சிப்பை காத்துக்கொண்டு பரிசுத்தர்களாய் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்போதும் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு அல்லது நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை செய்வார். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் யாவருக்கும் துணையாயிருப்பதாக.